வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மிஸ் யூ அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சித்தார்த், ஆஷிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல வந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, அதுல உள்ள அந்த இன்ட்ரீம் மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு இஷ்யூவை மையமா வச்சுதான் இந்த கதையும் அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து சித்தார்த்தா காட்டுறாங்க. இவர் தன்னோட ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த லைஃப்ல ஒரு பொலிட்டீஷியனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி மேலோட்டமா ஸ்டார்டிங்ல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சித்தார்த்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்டின் விளைவு அவருக்கு லைஃப்ல கடைசி 2 வருஷங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிருது. அதுக்கப்புறம் நார்மலான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் இவர் வந்து ஆஷிகாவை பெங்களூர்ல பாக்குறாரு. அண்ட் ஆஷிகா மேல ஒரு விதமான அட்ராக்ஷன் அப்படின்றது உண்டாகுது. அண்ட் ரொம்ப தீவிரமா லவ் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த லவ் ஆஷிகாவும் ஏத்துக்க மாட்டாங்க. அண்ட் சித்தார்த்தோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே ஏத்துக்க மாட்டாங்க. காரணம் ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன மாதிரியான காரணம், இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு பாஸ்ட்ல, அண்ட் அந்த பொலிட்டிஷியனால வந்த பிரச்சனை என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தேட் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த இன்ட்ரீம் மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்திலேயே இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஏகப்பட்ட டிராமா அப்படின்றது கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் ஆரம்பத்துல தெரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. ஆஷிகா யாரு, ஆஷிகாவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும், அவங்களுக்குள்ள அந்த பிரிவு எப்படி ஏற்பட்டிருக்கும் இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி சஸ்பென்ஸ்ஃபுல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் சித்தார்த்தோட அந்த கேரக்டரா இருக்கட்டும், அதே மாதிரி ஆஷிகாவோட ஒரு கேரக்டரா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் கேரக்டர் அப்படின்ற மாதிரி பில்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஆஷிகாவோட இன்ட்ரடக்ஷனே பாத்தீங்க அப்படின்னா ஹிஜாப் போராட்டத்துல கலந்துக்கிற மாதிரியான ஒரு பெண்ணா அவங்கள காட்டுவாங்க. அதே மாதிரி சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு நபருக்காக, அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்துக்காக மினிஸ்ட்ரியே அகேன்ஸ்டா போற மாதிரி காட்டுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஃபன் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த படத்துல நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆல்சோ அந்த காஃபி ஷாப் செட்டப் இனிஷியலா ஒன்று காட்டுவாங்க. அந்த காட்சி அமைப்பு அப்படின்றதே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது ரிலேட்டடான ஒரு கனெக்ஷன் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இது மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸா இந்த படம் நிறைய இடங்கள்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். பட் கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது இந்த படத்துல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் திங், அவர் ஏன் பெங்களூர் போறாரு அப்படின்ற அந்த காரணமே ஒரு மாதிரி பேஸ்லெஸ்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதை கூட ஏத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பொலிட்டிஷியனோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை தேவைன்னா இவங்க கையில எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா அதை மறந்துடுறாங்க. சோ அந்த மாதிரி தான் வந்து அந்த பிரச்சனையை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சாங்ஸை பிளேஸ் பண்ண விதம் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய தேவையில்லாத இடங்கள்ல வந்து சாங்ஸ் வர மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா காட்டியிருந்திருக்கலாம். பெரிய லெவல்ல ஒரு ஃபீல் அப்படின்றது கிரியேட் ஆகவே இல்லை. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் எப்பதான் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் பயங்கர ரெஃப்ரெஷிங்கான ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் டு அன் எக்ஸ்டென்ட் தான் அதுல சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.